ஏசா யாக்கோபு கிட்ட வந்தாலே, அண்ணா அந்த பத்திரத்தை தான், கூழ் தருவியா? கூழ்னா நீ அந்த பத்திரத்தை தருவியா? ஏசாவுக்கு ஃபுல்லா ஏசா ஆசீர்வாதத்துக்கு மேலதான் கண்ணு. உடனால ஏசா சொல்றான், அவன் பேர் யாக்கோப் எனப்படுவது, அவன் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறான். இவன் இருந்தா நம்ம கிட்ட இருக்கிறத நிரூபிச்சுட்டே இருக்கிறானே. ஆண்டவர் பார்த்தாரு, இவனை நீங்க வைக்க கூடாது, தள்ள, நேர கொண்டு போய் அடுத்து ஏசாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரவேலா மாறி இருக்கணும். அது 20 வருஷம் ஆனாலும் சரி, 40 வருஷம் ஆனாலும் சரி, இனி நீ ஏசாவை சந்திக்கும் போது நீ பழைய ஆளா இருக்கக்கூடாது. நீ வேற யார வேணாலும் பார்த்துக்க. ஏன்னா உன்னை பத்தி ஒரு தப்பான எண்ணம் ஏசாவுக்கு இருக்கு. ஆனா யாக்கோபே, நான் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை பிரித்தெடுத்தேன். அதனால அந்த எண்ணம் மாறணும்னா நீ உருவாக்கப்படணும். இப்ப யாக்கோபு போறாரு, ஏசா வராரு, 2 பரிவாரத்தை ஃப்ரெண்ட்ல அனுப்பி, அண்ணா எடுத்துக்கோ. ஏசாவுக்கு ஒண்ணுமே ஓடல. யார் இவனா? என்ன, இவங்க மட்டும் இருக்கட்டும், இதை மட்டும் வச்சுக்கோ, இதை மட்டும் வச்சுக்கோ. இது இவன் இல்லையே. இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தருடைய கரம். ஆமென். 4வதாக 41வது அதிகாரம் 17வது வசனத்துல செவி கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா? தளராது இருக்கு. செவி கொடுக்கிறார். ஆண்டவர் மட்டும் செவி கொடுக்கலன்னா தளர்ந்துரும். தாவீது சொல்றார், 31வது சங்கீதம் 22வது வசனத்துல வாசிங்க. உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு, உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். அவ்வளவுதான். எல்லாரும் கைவிட்டாங்க. ஆண்டவரே, நீங்களும் கைவிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது தாவீதே அப்படின்னு கொடுக்கிறார். இல்ல இல்ல, செவி கொடுக்கிறார், செவி கொடுக்கிறார். 5வதாக உண்டு பண்ணுகிறார், உயிர்ப்பிக்கும்படியாக. 18-19 வசனங்கள். 41 ஏசாயா 18-19 வசனங்கள். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி, வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு, அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். உண்டு பண்ணுவேன், வேண்டியதை உண்டு பண்ணுகிறார். இதெல்லாம் இவங்களுக்கு இல்லாமல் இருந்ததல்லவா? இதெல்லாம் இப்படி சாத்தியமாயிட்டு. இனி 20வது வசனத்தை வாசிங்க, செபிக்கலாம். கர்த்தருடைய கரம் அதை செய்தது, கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து சத்தமா ஆமென் சொல்லுங்க. இதான் கர்த்தர் செய்கிறார். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நீங்க ஆண்டவரை பாருங்க. எதை எதை யார்கிட்டெல்லாம் தேடுறீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட தேடுங்க. மனுஷன் கேட்டு வெட்கப்படாம கேட்க வைக்கப்படுங்க. கேட்டு கேட்டு கிடைக்கல, துரத்தி விட்டாங்க. சிலர் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு சொல்லுவாங்க இனி. அதுதான் ரொம்ப வலிக்கும்ல. பாரு, இப்ப தார, இனி என்கிட்ட கேட்க கூடாது, நான் உங்க நம்பரை பிளாக் பண்ண போறேன். இனி என்கிட்ட எங்க கேட்டு வைக்கப்படுறோம். ஆணி அடித்த போது கூட கையை எடுக்காதவர் உன்னை ஆசீர்வதிக்க மறுப்பாரோ? நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீரும் அது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியா. எழுந்திருக்கலாமா? எனக்காக யாவும் என் தேவன் நீர் இருக்க
ஆமென். எல்லாவற்றையும் உங்க கைகள் ஆமென். ஓரமமஷே ஹalleluya ஷபகரலர glory சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். நம்பிக்கையோடு ரெண்டு கரங்களையும் உயர்த்தி என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நம்பிக்கையோட அறிக்கை பண்ணி உங்க கைகள் கூறுகவில்லை. கர்த்தருடைய கரமே இதை செய்கிறது என்பதை விளங்க பண்ணுவா. கைகள் கர்த்தருடைய கை வல்லமை வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவா. கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அப்படியே கரங்களை உயர்த்தி அசைத்து ஒரே சத்தமாய் ஹalleluya. ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தருடைய கரமே எல்லாவற்றையும் செய்கிறதை கர்த்தர் காண்பிப்பீராக. எஸ், இவர்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் இருக்கிறது என்பது விளங்க பண்ணுவீராக. அவர் என்னை கைவிடவில்லை, அவர் என்னை விட்டு கொடுக்கவில்லை. கரம் பிடித்தவர் தமது கரத்தினால் யாவற்றையும் எனக்காய் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. நல்ல கைகளை தட்டி என் வாழ்க்கையில கர்த்தருடைய கரமே எல்லாவற்றையும் செய்கிறது, எல்லா கண்களும் காணும் என்று நிச்சயமுள்ள தேவ பிள்ளை நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரத்தோடு அவர் அனுமதித்த சூழ்நிலைக்காக, அவர் என்னை சந்திக்க வைக்கிற பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரமே என்னோடு இருக்கிறதை மாம்சமான யாவரும் காண்பார்கள். ஹalleluya. நான் கேட்டு வெட்கப்பட மாட்டேன், நான் கேட்க வெட்கப்படுவேன். காரணம் கர்த்தருடைய கரம் என் மேல இருக்கிறது. அப்படியே உங்க தலை மேல உங்க கரங்களை வைத்து சொல்லுங்க, அன்று நெகேமியாவின் மேல் உம்முடைய கரம் இருந்தது போல என் மேல் உம்முடைய கரம் இருப்பதாக. ஆமென், ஹalleluya. என்னுடைய சாட்சி இதுதான். கர்த்தர் காரியத்தை கைகூடி வரப்பண்ணினார், கர்த்தர் காரியத்தை கைகூடி வரப்பண்ணினார். என்னை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், கர்த்தரே அவர்கள் காரியங்களை கைகூடி வரப்பண்ணினார். ஒரு விசை கூட கரங்களை தட்டி கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஹalleluya. Thank you Holy Spirit. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் எங்களை கூடி வர செய்து இவ்வளவு நேரம் பாடி ஆராதிக்க, உம்முடைய வார்த்தையிலே பலனடைய, ஆண்டவரே உருவாக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய கரமே எங்களுக்காக யாவையும் செய்கிறது என்பதை எல்லா கண்களும் காணும் என்கிற வார்த்தையினால எங்களை பலப்படுத்தினதற்காய், தேற்றினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த காரியத்தில் நாங்களும் உறுதியா இருக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, கேட்டு வெட்கப்பட அல்ல, கேட்க வெட்கப்பட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீரே எங்களுக்காய் கூட இருக்கிறது, நீரே எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது. பார்க்கிறவங்கள சொல்லணும், இந்த குடும்பத்துக்கு, இவங்க வாழ்க்கைக்கு அவர் ஒருவரே எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார், அவர் ஒருவருடைய கரமை எல்லாவற்றையும் செய்கிறது. இந்த சாட்சியை கேட்க பண்ணுவீராக. உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தட்டும். உம்முடைய கரத்தை உறுதியாய் பற்றிக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. பேசப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
ஆண்டவர் நிறைவேறுவதாக என்று மனதார பிளஸ் பண்றோம், ஆசீர்வதிக்கிறோம். சமாதானத்தோடு அனுப்புங்க. ஆண்டவரே வந்து இணைந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு திருப்தியாய் நடத்தும். ஆன்லைன் மூலமாய், டிவி சேனல்ஸ் மூலமாய் இணைந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம். இந்த கூடுகை மூலமாய் வந்த எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீ பெருகவும் நாங்கள் செருக வேண்டும்.